Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். யார் சொன்னா நீ அகதின்னு அப்படிங்கிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது கேள்வி இல்லை. கேரியான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போய்கிட்டே போட்ல இருந்து அவங்க இறங்குறாங்க இல்லையா, இறங்குறதுல இருந்து நிஜமா முகாமால் அந்த தமிழர்கள் எங்க மனசு விட்டு சிரிச்சாங்க அப்படின்னு ஜனா சார் இந்த படத்தை பார்க்காம போயிட்டாரே, மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 படம் பார்க்குறப்போ அந்த ஃபீல் வந்தது. பாராஞ்சித்தோட சார்பேட்டா பரம்பரை, ஜெய்பி. ஆனால் இந்த படம் எனக்கு பார்த்து முடிக்கிற பொழுது பாலுமகேந்திரா சார் இந்த படத்தை பார்க்காம போயிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரேன்னு எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. இவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. குறிப்பாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வல்வெட்டித்துறை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டேட் போட்டிருக்கோம். சொல்லிட்டு அப்படியே அவரோட டிராவலிங் பேக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பொம்மையை எடுப்பார். அது புலி பொம்மையாக இருக்கும். இந்த காட்சி அமைப்பு படத்தில் வரல, ஆனால் ட்ரெய்லரில் இருந்தது நாங்கள் பார்த்தோம். ஈழத்தமிழர்கள் கதையும் ஒன்று தான், ஒரே கதை தான், தனித்தனியாக அது வித்தியாசப்படும். அதை ஒரு காமன் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று நம்மோடு யாதும் ஊரே யாவரும் கிடையாது திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரோஹாந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதாவது குறிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தொடர்பில் அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணரசியல் தொடர்பிலையும் மனித வாழ்வியல் தொடர்பிலையும் சமூகவியல் தொடர்பிலையும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று திரையிடலுக்கு வந்திருந்தீங்க, எங்களுடைய ஐபிசியினுடைய சிறப்பு திரையிடலுக்கு. அந்த படம் உண்மையாக சொல்கிற அரசியல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? படம் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது. ரொம்ப எளிமையாக உணர்வு பூர்வமாக அந்த படைப்பு இருந்தது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் வர்ற அந்த யார் சொன்னா நீ அகதின்னு அப்படிங்கிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது கேள்வி இல்லை. கேரியான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போய்கிட்டே அப்படின்னு ஒரு நம்பிக்கை தர்ற விஷயமா படம் முடியுது. முகாமால் தமிழர்களை தாண்டி எல்லா ஆடியன்ஸையுமே கனெக்ட் பண்ணுற லெவலில் படம் அமைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னா நான் பாலுமகேந்திரா சார்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பீரியடில் சொல்லியிருந்தார், அதாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வருகையை ஒட்டி 1-2 தமிழ் படங்கள் வந்துக்கிட்டு இருக்கிற பொழுது பொலிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும், இல்லாமல் இருக்கும், தமிழ் சினிமாவோட போக்கில் அப்படி இருந்த பொழுது அவர் கொஞ்சம் மன வருத்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். தயவுசெய்து அங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் கொண்டு இறக்கி விட்டு ஒரு சினிமா கதையை பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப முந்தின காலகட்டம். ஆனால் இந்த படமும் அங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் தான் இறங்குது. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்தவரை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பாலுமகேந்திரா ஃபேமிலி அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு படமாக அவர் 2 விதமாக ஹேண்டில் பண்ணுறார். எல்லா இஷ்யூவுமே எடுத்துக்கிட்டு எங்கே என்ன அளவில் கடந்து போகணுமோ அதை டயலாக்கில் கடந்து போயிடார். முக்கியமாக ப்ராப்ளம், அந்த பாம் பிளாஸ்ட்னு சொல்கிற அந்த ப்ராப்ளத்தை கூட எலெக்ஷன் நேரம் எவனோ எதுக்கோ வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகிறார். இதே அளவில் தான் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் பொருளாதார பிரச்சனையும் டயலாகில் வச்சு 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 அவர் கூட்டிகிட்டே போகிறார். அவர் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் இங்கே இறங்கினதுக்கு பிறகு இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வர்ற பொழுதும் ஜனங்க அப்படியே நெக்குருகி போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கான்சியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ குறிப்பாக நம்ம முகாமால் தமிழர்களோட தான் அந்த படம் பார்த்தோம். எல்லாருமே அந்த குட்டி பையனை வச்சு அவர் காமிக்காக பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கார். எனக்கு நம்ம அந்த ஆடியன்ஸோட பார்த்த பொழுது என்னென்னா, போட்லேருந்து அவங்க இறங்குறாங்க இல்லையா, இறங்குறதுல இருந்து நிஜமாக முகாமால் அந்த தமிழர்கள் எங்கே மனசு விட்டு சிரிச்சாங்க அப்படின்னு சிரிச்சாங்க சார். எங்கே நீங்க கவனிச்சிங்களா? எங்க சிரிச்சாங்க. ஆனால் இறங்கினதுலேருந்து அந்த குட்டி பையனை வச்சு அவர் சிரிப்பு மூட்டிக்கிட்டே வர்றாரு. சின்ன லாஃப் அங்கே வருது, வரல, ஒரே ஒரு இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மக்கள், மற்ற ஆடியன்ஸ் எப்படி சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நாயே போய் கடற்கரையில் எடுத்ததுங்கிற பொழுது தான் ஒரு சிரிப்பு வந்தது இல்லையா. அது வர நீங்கள் போட்டில் இறங்கினதோ வேனில் போனதோ எல்லாமே அந்த ஒரு இறுக்கம் உடைஞ்சு அவங்க படத்தை பார்க்க ஆரம்பிக்கலை. அந்த நாயே பொய்யுங்கிற பொழுது தான்
வெறுமனை இந்த ஜனங்களை பற்றி மட்டும்தான், இவங்க அங்கே தான் உடஞ்சதா நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் இருந்தீங்க, நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, எனக்கு படம் முழுவதுமே அந்த கடந்த இறுதி டயலாக் தான். அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கத்தி அலனும் கத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த இடத்துல. அது எல்லாருக்கும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை நிச்சயமா, அதனால தான் நான் பேச ஆரம்பித்த பொழுது அந்த டயலாக்ல இருந்து ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் படம். நீங்கள் அதுக்கு முன்னாடி அதை பண்ணுறதுக்கு ஒரு இயக்குனராக அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறார். எனக்கு என்னென்னா அந்த 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 பாசிட்டிவ்னஸ் சொன்னேன்ல, போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த வகையில் நான் வந்து அந்த படக்குழுவினருக்கும் பேக் போனாக இருக்கிற சசிகுமாருக்கும் அந்த டைரக்டர் அபிஷேன் ஜீவிந்த் நிச்சயமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஜனா சார் ஓட உட்காந்து நிறையா பேசிகிட்டு இருக்கிற பொழுது, அவர் இறந்து போன பிறகு வந்து நான் 2 படம் பார்க்குற பொழுது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஜனா சார் இந்த படத்தை பார்க்காம போயிட்டாரே, மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 படம் பார்க்குறப்போ அந்த ஃபீல் வந்தது. அது என்னென்னா, குறிப்பாக பாராஞ்சித்தோட சார்பேட்டா பரம்பரை ஜெய்பீம் அப்போது இருந்தது. ஆனால் இந்த படம் எனக்கு பார்த்து முடிக்கிற பொழுது என்னமோ எனக்கு பாலுமகேந்திரா சார் இந்த படத்தை பார்க்காம போயிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரேன்னு எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன் இது பாலுமகேந்திரா சார் ஃபேமிலி அப்படின்னு. அப்புறம் இந்த போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னது, இந்த தமிழக சூழ்நிலையை பொறுத்தவரை இருக்கு இல்லையா, 83 எல்லோரும் வந்தாங்க, தற்காலிக முகாம்னு அமைச்சாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நிலைமை வர அரசியல் களத்தில் அதே மனநிலை தான் இருக்குது இங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட. நடுவில் நடந்த பாம் பிளாஸ்ட் கூட வேறு ஒரு குறியீடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த படம் எங்கே தொடங்குச்சோ, இந்த போய்கிட்டே சொல்கிற அந்த நம்பிக்கையில் இருக்கு இல்லையா, படமும் அங்கே தான் தொடங்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் திலக் பண்ண அந்த கேரக்டர் வந்து, நானும் ஒன்றை பார்க்கல நீ என்னை பார்க்கல, இங்கே தான் படம் ஆரம்பிக்குது, இங்கே தான் படம் ஆரம்பிக்குது போன்னு சொல்கிறான், கடைசிலையும் போய்கிட்டே இருன்னு சொல்கிறான். இதுதான் அரசியல் அந்த சமூக சூழலில் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் இலங்கை தமிழர்களுக்குமான கனெக்ஷன். இதில் என்ன தான் இங்கே நடந்திருந்தாலும், சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தால் கூட வந்து வேறு எதுவுமே இருக்கலை. அப்புறம் படம் பூரா அவர் கூட ஊடாடுற கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட அவருக்கு எந்த அந்த குடும்பத்துக்கோ அதுங்கோ எந்த உறவு சிக்கலும் அவர் வச்சுக்கலை. இதெல்லாம் ரொம்ப அதாவது ஒரு என்டர்டெயினருக்காக அப்படி பண்ணியிருந்தா கூட எந்த சிக்கலுமே அவர் ஏற்படுத்தலை. ஏன்னா சிக்கலை வெளியே தூக்கி வச்சுட்டார். ஜனங்கள்கிட்ட சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நெருங்கி வர்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஆஸ் அ ஃபில்மாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு அந்நியர்கள், இப்போது பாலச்சந்தர் படம் எழுதுனா மாடி வீட்டு மாடு ஒரு அண்ணி, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் தான் ஃபில்மில். பாலச்சந்தரில் ஆரம்பித்து விஷுவில் மௌலி அப்படியே அந்த அந்த தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இது கோமல் சாமிநாதனோட தண்ணீர் நாடகம், அது அப்புறம் பாலச்சந்தர் படமாக பண்ணார். அதில் அது தண்ணி இல்லாத அந்த ஊருக்கு திடீர்னு ஒருத்தன் வருவான், அவன் யாருன்னு தெரியாது, அந்த ஊரில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி மாடு இதெல்லாம் செட் பண்ணி அவன் போய் தண்ணி ஊருக்கு கொண்டு வந்து கொடுப்பான். இப்போ அவனை பற்றின ஒரு செய்தி வரும், அவன் ஒரு கொலை பண்ணி தப்பிச்சு வந்த கைதி, அவனை பிடிச்சி கொடுக்குறவங்க. இப்போ இந்த பீப்புளும் அந்த குற்றவாளின்னு சொல்லப்படுற நபருக்கும் பாண்டான இந்த இதில் இருக்கு இல்லையா, அந்த ஊர் மொத்தமும் கூடி என்னைக்கா இருந்தாலும் இவனை காட்டி கொடுக்கக்கூடாது, காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாரும் கற்பூரம் சத்தியம் வாங்குவாங்க. ஓகேயா, அப்புறம் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு போலீஸ்காரன் வருவான், அப்புறம் இருக்கிறத கண்டுபிடிப்பான், அப்படி போகும். அப்போது அந்த போலீஸ் படையோடு வர அந்த இது காப்பாற்றிக்கிட்டு போகிறது. ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இதுலேயும் கிளைமாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் காமன். இது இந்த கதை அந்த கதைன்ற இல்லை, எல்லா ஈழத்தமிழர்கள் கதையும் ஒன்று தான், ஒரே கதை தான், தனித்தனியாக அது வித்தியாசப்படும், அவ்வளோதான். ஸோ அதை ஒரு காமன் இதுக்கு கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 4 பாயிண்ட் தான் இந்த படத்தில் பேசுகிறாரு. அந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப அணித்தரமாக இறங்கினதுலேருந்து கிளைமாக்ஸ் முடிக்கிற வரை இந்த இதை கடத்துறதுக்கு
இவ்வளோ பேரை அவர் கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டோரியாக ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க இதுல எந்த விதமான ஒரு உணர்வு ரீதியான விஷயங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள் வந்து பதிவு செய்திருந்தாங்க, சொல்லியும் கூட இருந்தாங்க. நீங்க இதுக்குள்ள இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய அந்த நுண் சமூகவியல் அல்லது இலங்கை தமிழர்களுக்கும் இங்கேயும் இருக்கிற அந்த சிக்கல்கள்ல எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு நீங்க உங்களால் உணர முடிஞ்சதா, அதை பத்தி சொல்ல முடியுமா? அவங்க வந்து இறங்கின உடனே ஒரு கவசத்தை ஒன்று போட்டுப்பாங்க இயல்பாகவே. இந்த பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி போய் இன்வால்வ் ஆகிடு அப்படின்னு ஒரு எதிராளியோட இன்வால்வ் ஆகிடுன்னு ஒரு அது வந்து இதில் ரொம்ப சகஜமாக 2 விதமாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஒன்று அந்நியப்பட்டு போவாங்க, இல்லைன்னா சகஜமாக. இதை தவிர அவங்களுக்கு 2லேயும் ஊடாடிக்கிட்டு இருந்தால் அவங்க ரொம்ப சிக்கலுக்கு உட்படுவாங்க. அதுதான் இதில் இருக்கிற உளவியலாக பார்க்குறதுனா மற்ற எல்லா கேரக்டரும் வந்து இப்போது எல்லா கேரக்டருமே ஒரு பாசிட்டிவாக வச்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபார்மெட்டில் அப்படியே வந்த ராதாமோகன் ஸ்ட்ரக்சரில் கூட இருக்கும் கதாபாத்திரங்கள். அது எனக்கு இதாக தெரியலை. எனக்கு இந்த கதையை இப்படி சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக என்டர்டைனராக உட்காந்து பார்த்து இது பண்ணுறது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அதை குட்டி பையனை வச்சுட்டு காமெடி பண்ணுறதுங்கிறது ஆஸ் யூஸ்வல் தமிழ் சினிமா க்ளீஸே. ஆனால் அது எதுக்கு பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி அவர் ஒரு எமோஷன் சீன் கொண்டு வராரு, சிரிக்க வைக்கிறாரு. அது ஒரு இடத்துல இந்த வார்த்தை எனக்கு இந்த இடத்துல சொன்னா பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். அதாவது குலுங்கி அழ வச்சுட்டு குலுங்கி சிரிக்க வைக்கிறாரு. அந்த மாதிரியா 2 சினாரியோவும் வந்து அந்த படத்துல ஆமா, அதுதான் அந்த எமோஷன் போயிட்டு ஐயோ ரொம்ப நெஞ்ச பிடிக்கிறியே அப்படிங்கிற பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரு பேலன்ஸ் பண்ணிட்டு அவர் போறாரு. ஏன்னா அதுக்கு அடுத்தது அவர் போக வேண்டி இருக்குது. படம் எப்படி இந்த ஆடியன்ஸுக்கு என்ன கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது அது பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தது. முகாமால் மக்கள் என்ன ஃபீல் பண்ணாங்கன்றாங்க. ரொம்ப சிம்பிளான இன்னொரு விஷயம் என்னென்னா, முகாம் உலகம் வேற, இப்போ நம்ம படத்தில் பார்க்குற இவங்க உலகம் வேற. நிச்சயமாக இது 2மே சம்மந்தமே இல்லாது. அங்கேருந்து வந்தாங்க, இங்கே இருந்தாங்க, வச்சாங்க அப்படிங்கிற கதைகள் நிறையா இருக்கும். முகாமுக்குள்ளே இருக்கிற இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நான் இந்த படத்தை ஏன் இந்த டயத்தில் முக்கியமானதாக நினைக்கிறேன்னா, ஒரு கவனம் பெறும்போது அது ஜென்ரலாக ஸ்லோன் இஸ்யூ அப்படின்ட்டு போயிடாமல் இது ஒரு செக்ஷன் இருக்குது, இதே மாதிரி இன்னொரு செக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பேச வேண்டிய அவசியம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை முன் வச்சு அதை பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை பேசணும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் முகாம்களுக்குள்ள வந்து தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளும் நம்ம பார்க்கிறோம். இன்று வரைக்குமே வந்து மருத்துவ கனவு, அதாவது உங்களுடைய திரைப்படத்திலையும் அழகா வந்து சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்க. இந்த மருத்துவ கனவு நிறைவேறாத மருத்துவம் கற்கிற, அதாவது ஒரு பயோமெட்ஸ் படிக்கிற ஒரு பொண்ணோட ஒரு கதை ஒன்று வந்து யாது முறையா வரும் கேள்வி அந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகா வச்சிருந்தீங்க. குறிப்பா வந்து அந்த மருத்துவ கனவுக்கான ஒரு தேடலோ அல்லது அதுக்கான ஒரு இங்க நடக்கிற ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்களோ வந்து இன்னும் எதுவுமே நகர்த்தப்பட்ட மாதிரி தெரியும். 2 அடிப்படையான விஷயம் இருக்குது. இப்போ என் படத்தில் அது இருந்தது அப்படின்னா, என் படத்தில் நான் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்தேன். இந்த சமூகத்தோடு அவனுக்கு என்னென்ன சிக்கல்ங்கிறது வெளியே வச்சுக்காம அவன் ஹைடாகி இருக்கிறான். அவன் ஒரு கூட்டத்தோட பழகிறான், அங்கே ஒரு தகவல் சொல்கிறான், அதுக்கப்புறம் அங்கே ஒரு உண்மை தெரியுது. இவனோட கதையை சொன்னதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதே தான் இந்த படத்தில் இவங்க யாருன்னு தெரிஞ்சு கதை சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அங்கே ஒரு இடத்துல எல்லோரும் நல்லா பழகிட்டாங்க, கேள்வி வருது, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது படத்தில் நான் பேச வந்த விஷயம் இல்லை. அதை அப்படி வெளியே தெரிகிற இவன் கொண்டு போய் முகாமுக்குள்ளே வைக்கிற பொழுது முகாமில் என்ன நடக்குன்னு தான் நான் பேச விரும்புகிறேன். அந்த முகாமை தான் லண்டன் கிளைமாக்ஸில் கொண்டு போய் வைக்கணும். இந்த படம் பற்றி பேசுகிறோம், அதோட டீட்டெயில் பண்ணணும். ஸோ அடிப்படையாக இதுதான் நான் விஷயம். ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே முகாம் சம்பந்தப்பட்ட சாயல் வராமல் அவங்க அதாவது வெளி பதிவில் இருக்கிற ஒரு இளைஞர்லேருந்து வந்த ஏதிலிகள் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த லைன் இந்த படத்துல குறிப்பா வந்து மொழி ஆடல் மொழி நடை அப்படின்றத ஒரு அதையும் வந்து ஒரு டூலா கையாளுறாங்கல்ல, இது நீங்க எப்படி பார்த்தீங்க? இல்லை, 2 விஷயம் இதில். செந்தமிழும் நாப்பழக்கம். சசிகுமாரோ இல்லை விஜய் சேதுபதியோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லாங்கை ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. 100% அது கரெக்டாக இல்லைன்னா கூட
ஓரளவு நெருக்கமாக வரும். அதனால தான் இவர் அந்த கார்டை போட்டிருந்தார், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொழி நீங்கள் குறிப்பாக சொல்கிறது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிறது பிரச்சனையா, தமிழே பேசுகிறது பிரச்சனையா அப்படின்னு. இது வெளி அரசியலை விட கொந்தளிப்பாக ஒன்று வெளிவரும். அப்படி தான் ஸ்பார்க்கு அங்கே இங்கேயும் வெளியே வரும். இந்த படத்துக்கு உள்ளே இருக்கிற அரசியலோட சின்ன சின்ன வெளிப்பாடு தான் அது. அந்த வகையில் வந்து எனக்கு இந்த படம் பெரிய அளவில் அரசியல் லவுடராக பேசலைனாலும் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த படத்தை வச்சுட்டு முகாம்வாழ் தமிழர்களோட முகாம்வாழ் எதிரிகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னீங்களே, என்ன விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வச்சுட்டு இப்போது ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த படம் நிச்சயமாக எல்லாராலையும் கொண்டாடப்படுது, ரசிக்கப்படுது, பார்க்கப்படுது. நீங்கள் இந்த டயத்துலையும் முகாம்வாழ் மக்கள் வந்து படம் பார்க்கணுன்னு நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க, வந்து பார்த்தாங்க, ஓகே. அவங்களுக்கான அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, எப்போ எதை வச்சு நீங்கள் லவுடராக பேச போகிறீங்க இல்லை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இந்த படத்தில் இதோட இந்த படத்தோட ஃபெமிலியாரிட்டியில் வந்து அது இருக்குது. அதனால் அதை ஒட்டி அந்த உரையாடலை சில பொலிட்டிக்கல் நிறைய பர்சனாலிட்டியோ அந்த மாதிரி வச்சு பேசுனீங்கன்னா, மற்றபடி இல்லைன்னா அதை ஒரு ஒரு செக்ஷன் எல்லா படமும் பார்த்து சிரிச்சிட்டு போகிற மாதிரி சிரிச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஆயுதமாக நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம மக்களினுடைய சில விஷயங்களை வெளியில் கொண்டு வரலாம். இல்லை, ரெண்டு விஷயம் என்னென்னா, இந்த பயன்படுத்திங்கிறது வந்து வெளியிலேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம். எனக்கு நிஜமாவே இந்த இயக்குனருக்கு என்ன இருந்தது, நீங்க அந்த இயக்குனரோட கண் கொண்டு நீங்க பாத்தீங்களா? எனக்கு அந்த இயக்குனர் எப்படி எடுத்து, ஏன்னா இந்த லைனை இவ்வளோ நேர்த்தியா அரசியல் கலப்பு இல்லாம உண்மையான சமூக நுண் அரசியலோடு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இயக்குனரை பத்தி என்ன, அதாவது சின்ன பையன் தான் நினைக்கிறேன், 24 வயசு தான் ஆகுது. அவருடைய அந்த அரசியல் ஆழம், இந்த ஈழம் சார்ந்து, இந்த சொல்ல போனா இந்த எதிரிகள் சார்ந்தான அந்த புரிதலை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயம் என்னன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஸ்டடி பண்ணார், என்ன புரிஞ்சார் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் தெரியாது, அந்த நபர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் இது பற்றின ஒரு கணிசமான புரிதலோ தெளிவோ இல்லாமல் இந்த படத்தை பண்ண முடியாது. அவர் ரொம்ப சாமர்த்தியமாக ஸ்க்ரீனில் நீங்கள் சொல்கிற அந்த குறியீடு இருக்கு இல்லையா, அது மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு போயிருக்கார். மற்றபடி அவர் காமன் ஆடியன்ஸை சிரிக்க மட்டுமே வச்சுருக்கிறார். இதோட டெப்த்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது, பாலுமகேந்திரா சார் வந்து அந்த வார்த்தை சொல்கிற பொழுது, தயவுசெய்து ராமேஸ்வரத்துலேருந்து இறங்குற மாதிரி சினிமா கதை எழுதாதீங்கன்னு சொல்கிற பொழுது, அங்கே போர்க்காலம், அந்த சூழ்நிலை வேறு, அது எல்லாம் வேறு. 2009க்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி, இறுதி போர் முடிந்தது, இனப்படுகொலை, ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன, எந்த வார்த்தையில் சொன்னாலும் அது மிகப்பெரிய துயரமும் இருந்தால் அவங்க அரசியலுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். ஆனால் மக்களுடைய சோகங்கிறது மிகப்பெரிய சோகம். அதுக்கு அடுத்தது பொருளாதாரம் என்ன ஆகுங்கிறது, இந்த படம் புறப்பட்ட இடமே அந்த சூழ்நிலையில் சிக்கி சின்னாபானமான ஒரு கண்ட்ரியோட சிதைஞ்சு போன பொருளாதாரத்திலிருந்து அவங்க கிளம்பி வர்றாங்க. அதையும் அவர் போட்டிலேருந்து இறங்கி ரொம்ப கேஷுவலாக கடத்திட்டு போகிறார். ஸோ இதோட அளவே இந்த லெவலில் தான். இப்போ நீங்கள் இந்த பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சா அது மிக பெருசா, நிச்சயமா இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு. அதாவது இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை, அந்த பொருளாதார பிரச்சனையோட பின்னணி என்ன, எல்லாமே பேச முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இது ஸ்ரீலங்காக்கு இல்ல, நீங்க பாகிஸ்தான் அடிச்சாலும் பாகிஸ்தான் உங்க மேல வந்தாலும் உங்க கண்ட்ரியா அதுதான். அது பாகிஸ்தான் 5 நாள் தாக்கு பிடிச்சா நீங்க 15 நாள் தாக்கு பிடிப்பீங்க. ஸோ பொருளாதாரமும் எல்லாமே இவ்வளவுதான் அது. ஸோ அந்த இடத்த ரொம்ப அழகாக சட்டிலாக அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது அதுதான். அது என்ன குட்டி நாடு ஏதோ ஆகிப்போச்சு அப்படியெல்லாம் இல்லை. நாளைக்கு நீங்கள் போருன்னு இறங்குனீங்கன்னா அதுதான் இங்கே உங்களுக்கும் அதுதான். பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் அதுதான். இதுதான் அந்த விஷயத்தில் கனெக்ட் ஆகிற விஷயம். போய்கிட்டே கேரியான், உன்னை யாரா அகதின்னு சொன்னான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக ஃபில்மாக முடியுது இல்லையா, ஒரு ஃபில்மாக முடியுது. நிஜமா அப்படியா? அப்போது என்ன, எது பாசிட்டிவாக இருக்குது, அந்த பாசிட்டிவ் சென்ஸும் காமன் பீப்புளோட எமோஷனும் கனெக்ட் ஆகுது. தேவையில்லாத கேள்விகள் அவனுக்கு கிடையாது. ஆனால் நாளைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற வெளியில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இல்லை முகாம்வாழ் தமிழர்களாக இருக்கட்டும், அவங்களோட
இவங்களுடைய ப்ராப்ளம் ஒன்றுன்னா அவங்களோட ப்ராப்ளம் வேறையா ஹெக்டிக்காக இருக்குது. என்ன சொல்லப்போனால் இந்த படத்தில் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இந்த ஃபேமிலி வந்து இறங்குச்சு இல்லையா, டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கே இங்கே முகாம்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கதைக்கு அதுக்கு தேவையில்லைன்னு அவர் அவே போயிடும் அது அப்படிங்கிறதுனால இது பண்ணி. 2 இன்னொன்று, இதுவும் யோகி பாபு கேரக்டரும் வந்து வெளியவே இருக்கிற ஒரு விஷயம். வெளிப்பதிவில் ஆமாம் பண்ணிங்கன்னா அது பதிவு இல்லாமல் இருக்கிறது முகாம் அப்படின்னு போயிருக்கும். எப்போ இந்த இஷ்யூக்கு வந்து இங்கே வந்து கிளியர் கட்டான வரும்னா, நீங்கள் முகாமை வந்து எப்போ நீங்கள் கலைக்கிறீங்களோ, காமன் பீப்புளோட இது பண்ணுறீங்களோ, அப்போ தான் அது எப்போ நடக்கும்னு தெரியாது. 2 விஷயமும் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் வந்து புலிகள் மீதான தடை இங்கே இருக்குது. புலிகள் மீதான தடை இருக்கிற வரை இங்கே முகாம் கலைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் அதோட சிக்கல். நிஜமாவே இவங்க 2 பேரும் முகாம் மக்கள் வந்து அவங்களோட வாழ்வியலுக்கு உள்ளே போய் எந்த படமும் இதுவரை பெருசாக வரலை. அதனால் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்க வந்து இந்த படத்தை தங்களுடைய படமாக அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் 2 பேரையும் உட்காந்து பேச விட்டீங்க அப்படின்னா இது வேறையாக இருக்கும். ஸோ நிஜமாகவே இன்னொரு ஃபில்ம் வந்து ப்ராப்பராக வரணும்னா இந்த இடத்துல முகாம் தான் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். நான் ஒரு படம் அதை ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அது தொட்டு அப்படி போய் என்ன பேசணுமோ அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசின ஒரு விஷயம். நிஜமாக இங்கே என்ன பண்ண முடியும்னா, இந்த தடை நீங்கிற வரை அது வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா நிறைய இதுதான் ரியாலிட்டி, உண்மை. அதாவது ஹெட் அப்படின்னு சொன்னா கூட உண்மையாகவே இந்த நீங்க யாருடா உங்களை சொன்னது அகதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட அந்த படம் முடிஞ்சாலும் கூட அது வந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை தவிர நிஜத்துல அது நம்பிக்கை. அரசுக்கும் சட்டத்துக்கும் சட்டம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. எதையுமே அரசுக்கும் சட்டத்துக்கும் அவங்க அகதியா வச்சிருக்கிற வரதான் அதுதான் அதோட முக்கியமான விஷயம். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து பாலுமகேந்திரா சார் இப்போ இருந்து இந்த படம் பார்த்துருந்தா என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு வாழ்ந்த உதாரணம் பாலுமகேந்திரா சார். வாழ்ந்த உதாரணம். அவர் எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட ஐடென்டிட்டியை வந்து மறைக்கவே இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம், சினிமாவில் சாதிக்கணும்னால ஏதோ சாதிக்கணும்னு சொல்ல வெளில வந்துட்டா கூட தன்னோட ஐடென்டிட்டியை தன்னோட ஸ்லாங்கையோ மறைக்கிறத நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பாலுமகேந்திரா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே தான் இலங்கையை சேர்ந்தவர்ன்றதையோ மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர் எந்த ஒரு இடத்துலையும் மறைச்சது கிடையாது. அவருக்கான நெருக்கடி கொண்டு வர்றபொழுது ஃப்ளார் அப் ஆகுது. அதை ஒட்டி சில விஷயங்கள் நடக்குது. அவரோட பர்சனலாக ஒட்டி போக வேணாம். ஆனால் அவர் எந்த காலத்திலையும் இந்த இஷ்யூ வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவர் நினைக்கவே இல்லை. சார், இப்போ அந்த திரைப்படத்தில் பல குறியீடுகள் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. குறிப்பாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வல்வெட்டித்துறை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டேட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சில குறியீடுகள் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் வந்த ஒரு குறியீடு படத்தில் வரல. குறிப்பாக இந்த எங்களுடைய நாட்டை விட்டு வந்திருக்கோம், என்னோட மக்களை விட்டு வந்திருக்கேன், என்னோட எவ்வளோ விஷயத்தை நான் உறவுகளை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சசிகுமார் சொல்கிற ஒரு டயலாக் சொல்லிட்டு அப்படியே அவரோட டிராவலிங் பேக்கை ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஒரு பொம்மையை எடுப்பாரு. அது புலி பொம்மையா இருக்கும். இந்த காட்சி அமைப்பு படத்துல வரல, ஆனா ட்ரெய்லர்ல இருந்தது நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி நீங்க இந்த படத்துல பார்த்து இந்த மாதிரியான குறியீடுகள்லாம் இருந்தது, அதுக்கான அர்த்தங்கள் என்ன, எல்லாம் திரைப்படத்துல குறியீடுகளை எப்படிலாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ குறிப்பா நீங்க சொன்ன அந்த புலி பொம்மை இருக்கு இல்லையா, ஆக்சுவலா படத்துல இல்லையா? அது படத்துல இல்லை. அந்த புலி பொம்மை குறியீடு அப்படிங்கிறது படத்துக்கு வெளியே இருக்கிற இமேஜ் மேலே இருக்கிறது. இப்போ புலி பொம்மை அப்படின்னா புலி உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதனால அந்த குறியீடு நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அது தெரியாத ஒரு குழந்தையோ இல்லை வேற ஒருத்தருக்கோ அது வெறும் பொம்மை தான். இப்படி ஒரு குறியீடு இருக்குது. இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான குறியீடு படத்தில் இருக்குது. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதாவது கே பாலச்சந்திரோட நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் ஜெமினி கணேசன் நடித்தது. அதன் பிறகு திருப்பி எடுத்தாங்க 2 படம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவன் நிறைய பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அவன் நிஜமாவே யார் அப்படிங்கிறது ஐடென்டி பண்ண முடியாமலே போகும். கோர்ட்டுக்கு போவாங்க, ஒவ்வொருத்தராக இவன் தான் சொல்லுவாங்க. எதையுமே அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது.
இல்லை அப்போ படம் முடிகிற பொழுது வந்து அப்போ அவன் நிஜமாகவே அவன் யார் தான் அப்படின்னா அது நான் அவனை இல்லைங்கன்னு படம் முடியும். இந்த இடத்துல வர்ற பொழுது வந்து யாருக்குமே அது எப்படி ஒரு படம் கம்ப்ளீட் ஆகும், ஒரு ஆத்தர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் விட்டுருக்காரு அப்படின்னு கேட்குற பொழுது அப்போ பாலச்சந்தர் சொன்னதாக சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அவரோட வார்த்தையா என்னன்னு தெரியாது, நான் கேள்விப்பட்டேன். அதாவது எல்லாருமே வந்து அந்த கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற பொழுது இவங்களோட க்ளோஸ் கட் பண்ணிவிட்டு ஜட்ஜை கட் பண்ணுவாங்க. ஜட்ஜு ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி எல்லாருக்குமே இருக்கும். அதில் அந்த ஜெமினி கணேசன் கேரக்டரோட அண்ணனை அசோகன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து சத்தியபிரமாணம் எழுதுப்பார், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை வேற இல்லைன்னு சொல்கிற பொழுது கட் பண்ணி ஜட்ஜுக்கு காமிப்பாங்க. ஜட்ஜு குனிஞ்சு தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் எடுப்பார். பின்னாடி ஒரு காந்தி படம் இருக்கும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு காந்தி படம் அவர் காமிப்பார். ஸோ இந்த இடத்துல இப்போ எல்லாரும் சொன்னால் நான் காந்தி மேலே அவன் சத்தியம் பண்ணுறான்னு அது வரை ஜட்ஜி காந்தியை மறைச்சிக்கிட்டு இருப்பார். மற்றவங்க சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, இவர் சொன்னது தான் உண்மை அப்படின்னு நீங்கள் குறியீடு மூலமாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு குறியீடு, அதாவது வெளி இருக்கிற இமேஜஸை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது. இன்னொரு குறியீடு இருக்குது, படத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வச்சு குறியீடு பண்ணுறோம். படம் எடுத்த உடனே அவங்க போட்டு ஏறுறாங்க, போட்டில் இறங்கி ராமேஸ்வரத்தில் வராங்க. அவங்களோட போட்டு ட்ராவல் காமிக்கவே படலாம் ஒன்று. அப்புறம் அப்படியே வந்து தேடி வர்ற பொழுது ஃபைனலாக ரமேஷ் திலக் வந்து இவங்க இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த போலீஸ் அதிகாரி டென்ஷன் ஆகி கழுத்தை பிடிச்சி தள்ளி சொல்லு அப்படின்னு போட்டு அவனை நெருக்குவார். அப்போ சைடு ஃப்ரேமில் அந்த சுவிட்ச் போர்டு பக்கத்தில் அந்த டிராயிங் வந்து ஒரு போட்டு அதில் ஆளுங்க வர்றது ஒட்டி அது போயிருக்கும். ஆமாம், ஷார்ட்டில் கழுத்தை நெரிச்சு ரமேஷ் திலக் நிற்க ஃப்ரேமில் வந்து அந்த இதுவும் தெரியும். அவன் அந்த போலீஸ் அதிகாரி ரமேஷ் திலக்கை ஃபேஸை கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பான், சைடில் பார்க்க மாட்டான். ஒருவேளை அவன் ஆத்திரம் இல்லாமல் சுற்றி பார்க்குறப்ப பார்த்துருந்தான் அப்படின்னா எல்லாம் எந்த வீட்லையும் இல்லாத ஒரு குறியீடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. அவன் அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அவனோட ஆத்திரம், அவனோட இது, அவனோட கோபம், அதை அவன் மிஸ் பண்ணிட்டு போகிறான். டைரக்டர் அப்படி தான் வச்சுருந்தாரா, அவன் மிஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாரா, இல்லை போனதுக்கப்புறம் அதுக்கு காமிச்சாரா அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். ஆனால் அது அப்படி ஒரு மீனிங் கொடுக்கும். அது ஓகே, கொஞ்சம் நிதானமாக அது இருந்தால் அதை பார்த்துருந்தாருன்னா யாரும் சொல்ல வேணாம். அந்த படம் பார்க்குறப்போ எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த படத்தை அந்த நீங்கள் சொல்கிறப்போ அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களோ இது என்னடான்னு அடுத்த டயலாக் வருமான்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது எதுவுமே இல்லை. அதோட அவருக்கு ஒரு கால் வரும், அதோட ஆமாம் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னா அவர் இதை விட பெரும் பிரச்சனைட்டு போயிடுவார். அப்புறம் ரிலாக்ஸாக கேமரா பேன் ஆகி அந்த விஷயத்தை காமிக்கும். இப்போது இந்த இடத்துல நிறைய பேருக்கு கேமரா பேன் ஆகி காமிக்கிற பொழுது ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த ஷார்ட்டோட அவன் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்ததுன்னு சொன்னீங்க. இதுதான் அந்த சினிமாவோட இமேஜில் விளையாடுற பொழுது இருக்கு இல்லையா, அந்த புரிதல் கம்யூனிகேஷன் வந்து பார்வையாளர்களுக்கும் அவர்களுடைய அறிவு தளத்துக்கும் ஏற்பவே நிறையா வித்தியாசப்படும். மௌனமான அந்த மாண்டேஜஸில் இருக்கிற பியூட்டி அதுதான். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய குறியீடு இந்த படத்தில் இருக்கிற என்ன குறியீடு அப்படின்னா அந்த போலீஸ்காரன் ஹிந்திக்காரனாக இருக்கிறது மிகப்பெரிய குறியீடு. அது சொல்கிறேன், அதுதான் முக்கியமான விஷயம். அதான் கிட்டத்தட்ட அந்த கிளைமாக்ஸோட நெருக்கிறது இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தண்ணீர் பற்றி பேசுகிற பொழுது அந்த சத்தியம் பண்ணது அதுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த பாண்டிங்கில் எல்லாரும் இவன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்ன பிறகு ரமேஷ் திலக் நீ எப்படி என்னை இல்லைன்னு சாட்டி கொடுக்காம விட்ட அப்படின்னு அந்த கேள்வி கேட்குற பொழுது தான் கட் பண்ணி திருப்பி காமிப்பாங்க. அது ஒரு சஸ்பென்ஸ்க்காக பண்ணுற கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரமேஷ் திலக் வந்து இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அவன் ஷோல்டர் பக்கத்தில் அவன் சாட்சியாக அவங்க போட்டில் வந்தது விஷுவலாக இருக்குது, அவன் கவனிக்காமல் போயிட்டான். ஸோ அந்த இடத்துல டைரக்டர் எதிராளி அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், அது எல்லாம் போகுது அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த பேன் பண்ணுறது ஷாட் வந்து வேல்யூபுள்ள ஆகுது. இதோட கனெக்ட் பண்ணால் தான் அந்த பேன் பண்ணி போகிற பொழுது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். இந்த லேயர் புரியலை அப்படின்னா ஆடியன்ஸை பொறுத்தவரை வெறுமனே ரீகலெக்ஷன் ஷார்ட்டாக இருக்கும். அது யாரோ வந்து சின்ன பையன் வரைஞ்சிட்டு போனோம் நம்ம வந்ததை அப்படிங்கிற அந்த வேல்யூவோடு நிற்கும்.
இதுதான் அந்த குறியீடுகளோட முக்கியமான விஷயம். அதனால் அந்த புலி பொம்மை குறியீடு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு படத்தோட அறம் சார்ந்த கதை சொல்கிறதில் அறம் சார்ந்து இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த வகையில் டைரக்டர் வந்து ரொம்ப ஆமாம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த படம் மூலமா கண்டிப்பாக நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போதும் வந்து மறுவாழ்வு முகாம் அப்படின்ற அந்த பேரை மட்டும் மாத்திட்டு அப்படியே இருக்கிற அந்த முகாம் மக்களுக்கான அடுத்த அரசியல் உரிமைகள் விஷயங்கள் பத்தி நம்ம இந்த இடத்துல பேசணும் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை இந்த நேர்காணல்ல வச்சிருக்கீங்க. படம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய அரசியல் சார்ந்த, நுண்ணரசியல் சார்ந்த, சமூக அரசியல் சார்ந்த பல விஷயங்களையும் பேசியிருக்கிறோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம்.